நேரு ஆனந்த பவன மாளிகையும் தீன்மூர்த்தி பவனமும் இன்னைக்கு விலை சொன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி இருக்கும் இல்லையா தோழர்? நாட்டுக்கு கொடுத்தவன் 12 வருஷம் ஜெயில இருந்தாயா, பாட்டே போடலையே. 12 வருஷம் போனோம்ல, 12 வருஷம் சிறையினிலே பண்டித நேரு இருந்தாரேன்னு பாடிருக்கான்ல. இப்ப 10 நாள் இருந்தா எல்லா கட்சியிலும் சான்றிதழ் கொடுக்குறாங்க ஜெயிலுக்கு போனோம். சிறை சென்று மீண்ட மாவீரர் எங்க போயிட்டு வந்துட்டானே. இப்ப என்ன சிறை சென்று மீண்ட சிம்மல்வே 12 வருஷம் இருந்தாலும் அவன் நேரு. அவங்க தகப்பன் பண்டித மோதிலால் நேரு அந்த காலத்துல 1 மணி நேரத்துக்கு 50,000 ரூபாய் வாங்குற வழக்கறிஞர். ஆனந்தபுரம் மாடியில் தரையில படுத்து கிடக்கிறார் மோதிலால். மகனால தானே அவர் விடுதலை போராட்டத்துக்குள்ள வந்தார். வேலைக்காரங்க போய் ஐயா தரையில படுத்திருக்கீங்களா, என் பிள்ளை ஜெயிலில் இப்படித்தானே படுத்திருப்பாங்கிறார். ஒத்த பிள்ளை. நேருவுக்கும் பேரன் இருந்தானே. இவர் டேராடூன்ல இருக்கிறாரு. இந்திரா காந்திக்கு குழந்தை பிறகுது. ராஜீவ்னு பேர் விடுது அந்த அம்மா. சிறையிலிருந்து மகளுக்கு கடிதம் எழுதுகிறாரு. ராஜீவ் என்றால் கமலம் என்ற அர்த்தம். உனக்கு உன் அன்னையின் மீது அதிக பற்று, அதனாலே தான் அவள் பெயரை விட்டிருக்கிறாய். சரி பிரியதர்சினி, அவன் நம் குடும்ப நிறத்திலே இருக்கிறானான்னு கேட்கிறார். காஷ்மீரத்து குங்குமம் அப்படிலாம் கேட்டு எழுதுறாரு. இந்திரா காந்திக்கு அலகாபாத்துக்கு ஒரு தகவல் வருது. அலகாபாத் ஜெயிலுக்கு கோவிந்த வல்லப பந்தையும் நேருவையும் கொண்டு வர்றாங்க. யாரு? வெள்ளை அதிகாரிகள். இன்றைக்கு அநேகமா இன்னைக்கு சாயங்காலம் வந்துருவாங்கன்னு. இந்திரா காந்தி என்ன பண்ணுது? ராஜீவ் காந்தி சின்ன குழந்தை கையில தூக்கிட்டு எந்த வழியாக போலீஸ் வேன்ல தன்னுடைய தந்தையை கொண்டு வருவாங்களோ அந்த ரோட்ல போய் நிக்குது தயாரா. ஒரு 6:45 7 மணிக்கு இருட்டுற நேரம் வருதா, தெருவிளக்கு கீழே இந்த அம்மா நிக்குது. அந்த வேன் குறுக்க போகும்போது தெருவிளக்கில் தூக்கி மகனை காட்டுது. போலீஸ் வேன்ல இருந்து நேரு பார்க்கறான் பேரனை. சிறையில போய் எழுதுறார். தெருவிளக்கின் கீழே கூட ராஜீவ் காந்தியினுடைய உன் மகனின் நிறத்தை பார்த்தேன் மகளே, அவன் என்னை விட அழகாக இருக்கிறான்.